குடும்ப கதை. செல்வத்தின் உண்மை அர்த்தம். மாலை நேரம். வீட்டு மாடிப்படியில் அமர்ந்திருந்தான் அரவிந்த். கையில் தேர்வு முடிவுகள், மனதில் கலக்கம். அம்மா, எல்லாரும் பணம், பதவி, வெற்றி, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நம்ம குடும்பத்துக்கு உண்மையிலே செல்வம் என்றால் என்ன என்று கேட்டான். அம்மா சிரித்தாள். அது ஒரு கதையாலே சொல்லட்டுமா? ஒரு காலத்தில் சிறிய ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. அப்பா சதாசிவம் உழைப்பாளி, அம்மா மாலதி கருணையுள்ளவள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், வித்யா, கார்த்திக். ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு ஒரு அழகான படத்தை கொண்டு வந்தார். அந்த படத்தில் திருமால் மற்றும் மகாலட்சுமி செல்வம் வழங்கும் தோற்றத்தில் இருந்தனர். இந்த படம் வெறும் அலங்காரம் இல்ல என்றார் அப்பா. இதுல ஒரு நினைவூட்டல் இருக்கு. செல்வம் என்றால் பணம் மட்டும் அல்ல. வித்யா கேட்டாள். அப்பா, லட்சுமி அம்மன் தங்கம் தர்றாங்க இல்லையா? அம்மா மெதுவாக சொன்னாள். ஆம், ஆனால் அவள் தரும் பெரிய வரம் அமைதி, நல்லிணக்கம், நற்பண்பு. அந்த குடும்பம் சாதாரணமாக வாழ்ந்தது. அதிக பணம் இல்லை, ஆனால் தினமும் ஒன்று இருந்தது: ஒற்றுமை. ஒரு நாள் கார்த்திக் பள்ளியில் போட்டியில் தோல்வியடைந்தான். மனம் உடைந்தவன் வீட்டுக்கு வந்தான். அப்பா சொன்னார், நீ இன்றைக்கு வெற்றி பெறல, ஆனா முயற்சி விட்டுட்டியா? இல்ல என்றான் கார்த்திக். அப்படின்னா அது தோல்வி இல்ல, அது அனுபவம். அம்மா சேர்த்தாள், செல்வம் என்பது முயற்சி செய்யும் தைரியம். காலம் சென்றது. வித்யா மருத்துவராக படித்தாள். கார்த்திக் ஆசிரியனானான். குடும்பம் பெருமையாக இருந்தது. பெரிய வீடு இல்ல, பெரிய கார் இல்ல. ஆனால் ஊர் மக்கள் சொன்னார்கள், இந்த வீட்ல சந்தோஷம் அதிகம். ஏன் தெரியுமா? அங்கே பாசம் இருந்தது, அங்கே மரியாதை இருந்தது, அங்கே நேர்மை இருந்தது. கதை முடிந்ததும் அம்மா அரவிந்தை நோக்கி சொன்னாள், படங்களில் காணும் தங்கமும் பணமும் வெளிப்புற செல்வம். ஆனா குடும்பத்தில் வளர்க்கும் நல்ல மனசுதான் உள்ளார்ந்த செல்வம். அரவிந்த் சிரித்தான். அம்மா, அப்படின்னா நம்ம வீடு ஏற்கனவே செல்வந்த வீடுதானே? அம்மா அவன் தலையை தடவினாள். அதுதான் உண்மை செல்வம் மகனே. கதையின் நெறி. செல்வம் சமம் பணம் பிளஸ் நற்பண்பு பிளஸ் ஒற்றுமை பிளஸ் அன்பு. இதில் கடைசி 3 வாழ்க்கையை அழகாக்கும் உண்மை செல்வம்.